வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் சசிகுமார் ஆசிரியர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹிந்தி சர்டிஃபிகேட் கோர்ஸில் லெசன் 1 நம்ம கற்றுக்கலாம். இந்த லெசன் 1 பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மெய்யெழுத்துக்களும் 2 உயிரெழுத்துக்களும், அதாவது 4 கான்சனன்ட்ஸும் 2 வவல் சவுண்டும் கற்றுக்க போகிறோம். இப்போ லெசனுக்கு போகலாமா நம்ம? ஸோ முதல்ல பார்க்க போகிற இந்த எழுத்து இது இருக்குது தெரியுங்களா? இந்த எழுத்து என்னென்னா ர. நம்ம தமிழில் ரான்னு சொல்கிறல்ல, மரத்தில் வருதுல ரா, அந்த ரா தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுத்து கற்றுக்குறோம். இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னா உங்கள் ஸ்ட்ரோக் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக இப்படி ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் அந்த கோடு கீழ்வாட்டமாக இப்படி வரணும். இந்த ரா எழுத்தை நம்ம எங்கே பார்த்துருக்கலாம், ரூபாய் நோட்டு இருக்குது தெரியுமா? அந்த ரூபாய் நோட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு கோடு இப்படி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோடு போடணும். இந்த மேலே ஒரு கோடு போடுறோம் தெரியுமா? இந்த இடத்துக்கு மேலே நம்ம சில குறியீடுனா வரும் இதுக்கப்புறம் கிளாஸ்லாம். அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குறியீடை நம்ம மாத்திரா சொல்லுவோம். அது உயிரொலியோட குறியீடாக இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டராக இருக்குது தெரியுங்களா? இந்த எழுத்து, இந்த ஃபுல் எழுத்து இருக்குது தெரியுங்களா? இந்த எழுத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மெயின் பாடின்னு சொல்லுவோம். அதாவது எழுத்துக்களோட அதான் ஸ்பேஸ். அந்த இடத்துல தான் நம்ம முழு எழுத்தையும் எழுதுவோம். கீழே அதே மாதிரி சில மாத்ராஸ் வரும். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுத்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா ரா கற்றுட்டோம். எடுத்தவொடனே இந்த மாதிரி கோடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த எழுத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோடு மேலே இருக்கிற கோடை எழுதணும். இது நம்ம தமிழில் இருக்கிற ரா சத்தம், அதே சத்தத்தில் தான் வரும். இந்த எழுத்து ர. அடுத்த எழுத்துக்கு போகலாம். இந்த எழுத்துக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா ச. நம்ம ஏற்கனவே சான்னு சொல்கிறோம்ல, இது ஹிந்தி எழுத்தில் அதாவது நம்ம வடமொழி எழுத்தில் வர அந்த சா தான் நம்ம இந்த சாவும் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ச. அப்போ இப்போ ரசம் வருதுன்னு ர ச இம் ரசம், அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த எழுத்து எப்படி எழுதுறதுனா ஏற்கனவே நம்ம ரா எழுதுன்னு தெரியுமா? அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு கோடு சென்டராக வரும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு கோடு இப்படி வரும். அதுக்கப்புறம் மேலே ஒரு கோடு முடிச்சிடலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ஆரோ மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். எழுதிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரோக் போடலாம். ஸோ இந்த எழுத்துக்கு பேர் ச. இந்த எழுத்துக்கு பேர் ச. இப்போ ஃபஸ்ட்டு எழுத்தையும் செகண்ட் எழுத்தையும் சேர்த்த மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சோன்னா, இப்போ இது ர, இது ச அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சாக்கு நல்லா இப்போ நம்மளுக்கு மெய் எழுத்துக்கள் தனியாக புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் கிடையாது. அதுக்கு பதில் அந்த எழுத்தே கடைசியில் வர பார்த்து கடைசியும் இல்லை நடுவில் வர பார்த்து அதை மெய் எழுத்துக்களாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இது ர, இது சான்னு சொல்லக்கூடாது. இப்போ இஸ் அது. அப்போ ர இஸ் ரஸ். ரஸ்ன்னு என்னென்னா ஜூஸ் சொல்லலாம் இங்கிலீஷில். தமிழில் சொல்கிற மாதிரினா பழச்சாறு. இப்போ நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரிங்க் கொடுக்க ரஸ்னார் சொல்லுவாங்க, அது ஒரு ஜூஸ் தானே, அந்த ரஸ். அதில் ஃபஸ்ட்டு வர ரஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ச, இது ர. ஆனால் இந்த இடத்துல ராக்கு பதில் இரு சத்தம் வருது. ஓகேங்களா? இப்போ ச இர் சர். சர் அப்படின்னா ஒன்று சார்ன்னு சொல்லலாம், இல்லைனா தலை ஹெட்டுன்னு சொல்லலாம். ஸோ 2 உங்களுக்கு இந்த இந்த லெசனை கற்றுக்கிறதுக்கு ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ 2 மொழியிலையும் நீங்கள் சைமல்டேனியஸாகவே கற்றுக்கலாம். ஸோ அப்போ சார்னா ஐயா, ஹெட்டுனா தலை. மூணாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கா ச இருக்குது, ரே இருக்குது, இங்கே திருப்பியும் ஒரு ச வருது. ஆனால் இந்த சேவை நம்ம என்ன சொல்லுவோம்னா சாவா இல்லாமல் அது இஸ்ஸு சத்தத்தில் வரும். ஓகேங்களா? அப்போ ச ர இஸ் சரஸ். சரஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். சரஸ்னா சுவாரஸ்யமான, இல்லைனா சுவையுள்ளன்னு ஒரு மீனிங்கும் தமிழில் இருக்குது. 2 எழுத்தை நம்ம கற்றுக்கிட்டாச்சு. அடுத்து 3ஆவது எழுத்துக்கு போகலாமா? தமிழில் இந்த சவுண்டு நம்மளுக்கு கிடையாது. இது க. நம்ம க அப்படி சொல்கிறல, அது க இல்லை, இது க. இக்கு சவுண்டையும் இங்கிலீஷில் இக்கு சவுண்டையும் ஹே சவுண்டையும் சேர்த்த மாதிரியே வரும் க. இது எப்படி எழுதுனா நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்டு லெட்ரு எழுதுனா தெரியுமா? அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் வரும். அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு உள்ளே ஒரு ரவுண்டு மாதிரி போடுங்க. அப்புறம் மேலே இப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த எழுத்துக்கு பேர் க. அதாவது க கிடையாது, க. KHA வருது பாருங்க சவுண்டு, க. இந்த சவுண்டு எங்கேமா கத், கபர், அந்த இடத்துல இந்த மாதிரி சவுண்டை நம்ம பார்க்கலாம்.
இதை வச்சு நம்ம சில வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து ர, இது வந்து க வந்து இந்த இடத்துல புள்ளி வச்சா என்ன வரும்? இக்கு. அப்போ ர இக், ரக். ரக்குனா வைன்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷில் கீப். க இஸ், இது வந்து ச வந்து இஸ்ஸா மாறிடும். அப்போ க இஸ், கஸ். கஸ்னா என்னன்னா வந்து சென்டர்ட் கிராஸ், அதாவது வெட்டி வேர் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 3வது எழுத்து வந்து நம்ம க, அந்த எழுத்தை வந்து கற்றுக்கிட்டோம். 4வது எழுத்துக்கு போகலாமா? 4வது எழுத்து என்னன்னா வந்து இந்த எழுத்தும் நம்ம தமிழ் எழுத்தில் வந்து கிடையாது, பட் வடமொழி எழுத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதாவது இந்த ச, இது வந்து ஷ, இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு சத்தம் தான் வந்து வருது. அதனால் அந்த எழுத்தை வந்து இவங்க எப்படி குறியீடு கொடுத்துறாங்கன்னு வச்சிங்கன்னா, இப்படி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னென்னா ஷ. நம்ம வந்து இந்த ஷ சொல்கிற தெரியுமா, திட்ட இந்த சத்தம் தான் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து வரும். ஷ எதில் என்னன்னா இது அது ஷங்கர், அதில் வருது தெரியுமா, அந்த ஷ சத்தம் தான் வந்து நம்ம இதில். இப்போ இதில் வந்து பிளெண்டிங் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு எழுதுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சுழி இருக்குது, ஒரு சுழி போட்டுட்டு இப்படி கோடு போட்டு அப்புறம் கீழே இப்படி வந்துடணும். இப்படி வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோடு போட்டு மேலே வந்து கோடு போடணும். திருப்பி எழுதுற இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி, அதாவது ஒரு சுழி மாதிரி போட்டு அந்த சுழியிலேருந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு கமா மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கோடு, மேலே வந்து கோடு வந்துடும். இதுக்கு பேர் வந்து ஷ. இந்த ர வந்து இர்ரா மாறும். அப்போ ஷ இர், ஷர். ஷர்னா ஏரோ, அம்பு, அம்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷர். இப்போ 4 நம்ம உயிர்மை எழுத்துக்களை பார்த்துட்டாச்சு. அடுத்தது நம்ம என்னன்னா 2 உயிர் எழுத்துக்களை வந்து பார்க்க போகிறோம். 5வது எழுத்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா வந்து இது வந்து நம்ம தமிழில் இருக்கிற எழுத்து தான் வந்து இதுனா வந்து ஏ சொல்லுவோம் தெரியுமா. நம்ம ஹிந்தியில் வந்து ஏ குறில் இல்லை, இது ஏ நெடில். ஓகேங்களா? ஏ. இப்போ ஏ எதில் வருதுன்னா ஏனி, ஏர், அதில் வரும் தெரியுமா அந்த ஏ. இது எப்படி எழுதுனா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இப்படி வளைஞ்ச மாதிரி போடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோடு போட்டு 2 இதையும் ஜாயின் பண்ணணும். இதுக்கு சத்தம் பேர் இதுக்கான எழுத்துக்கான சத்தம் வந்து ஏ. நீங்களும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏ. இது வந்து உயிர் எழுத்தாக இருக்கிறதுனால வந்து இப்போ நம்மளுக்கு தமிழில் வந்து தெரியும். இப்போ இக்கும் ஏவும் சேர்த்தா என்ன வரும்? கே அப்படின்னு வரும். இப்போ இந்த கேல இந்த எழுத்து இருக்குது தெரியுமா, இந்த இரட்டை சுழி நம்ம சொல்லுவோம் தெரியுமா. இந்த மாதிரி வவ்வல் எக்ஸ்டென்ஷன் உயிரெழுத்தின் விரிவாக்கம் வந்து ஹிந்திலையும் இருக்குது. இப்போ என்னென்னா ஏக்கு என்னென்னா இந்த ஏ எழுத்து கூட, அதாவது இந்த ஏ வந்து என்னென்னா வந்து உயிரெழுத்து, இது கூட ஒரு மெய் எழுத்து சேர பார்த்து. அப்போ உதாரணத்துக்கு வந்து இரும் ஏவும் சேருதுன்னா அப்போ அது ரேவாக மாறிடும். அது என்ன மாறிடும்? ரேவாக மாறும். ஓகேங்களா? அந்த ரேக்கு இங்கே மேலே வந்து இந்த என்னது உயிர் எழுத்தோட ஒரு குறியீடு வரும். அந்த உயிர் எழுத்த குறியீடு தான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து பார்த்த மாதிரி. ஸ்லாண்டிங் லைன் வந்து மேலே வந்து எழுதணும். இந்த ஸ்லாண்டிங் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏ எழுத்து கீழே வரும் பாருங்க, இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் மேலே எழுதணும் நம்ம. அப்போ இது வந்து ர, இது அந்த ர வந்து இர்ரா மாறும். இரு, இது வந்து ஏ, இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா வந்து ரே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா திருப்பி இன்னொரு எழுத்து வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து இக்கு ஏ கே, இஸ்ஸு ஏ சே, இஷ்ஷு ஏ ஷே. இப்போ இந்த 4ம் வந்து நம்மளுக்கு இந்த ஏ சத்தத்தோட சேர்த்து நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இதில் சில வேர்ட் ஃபார்மேஷன் பார்க்கலாம். இது வந்து ச, அதாவது இந்த இடத்துல வந்து இது ரெண்டும் சேரப்போகுது. அப்போ இது இஸ்ஸு, இது ஏ. இஸ்ஸு ஏ பார்த்தா ஷே. சே இரு சேர். சேர்னா என்னன்னா யூனிட் ஆஃப் வெயிட், ஒரு நிறுத்தல் அளவின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இஷ் ஏ, அப்போ ஷே. இது இரு ஷேர். ஷேர்னா லயன், சிங்கம். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷே இக்கு, ஷேக். ஷேக்குன்றது நம்ம பார்த்துருப்போம் முகலாய எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அங்கி போட்டுன்னு இந்த துபாயிலாம் ஷேக் வராங்க சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த ஒரு பிரிவை தான் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஷேக் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கற்றுக்க போகிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து வந்து ஐ. இப்போ ஐ எங்கே இருக்குன்னா வந்து ஐ, 5, ஐவர், ஐயா, அதில் வர தெரியுமா அந்த ஐ. இது எப்படி எதுனா நம்ம எப்படி ஏற்கனவே வந்து எதனை ஏ எதனை தெரியுமா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏ ஏட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு குறியீடு, சாய்வு குறியீடு மாதிரி இப்படி வரும். இது இப்படி எழுதிங்கன்னா இதோட இந்த எழுத்துக்கு வந்து என்னென்னா ஐன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எழுத்துக்கு வந்து ஐஸ்கிரீமில் வந்து ஐன்னு வருது தெரியுமா, ஐஸில் ஐ வருது தெரியுமா, அந்த ஐ சத்தம். உயிரெழுத்தோட விரிவாக்கம் என்னென்னா வந்து மேலே வந்து 2 கோடு வந்துடும். இப்போ வந்து ஒரு எழுத்தை வந்து உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ச, அதை இஸ்ஸு, அது கூட வந்து
ஐ சேருதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இஸ்ஸும் ஐ சேர்ந்தா சை சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த சை தான் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். அப்போ ச எழுதிட்டு மேலே 2 கோடு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 2 கோடு வந்துடும். இதுதான் வந்து சை. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ ச ஐ சை. இது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ர, அதாவது இரு இருக்குது, இரு ஐ ரை. ரை என்ன செய்கிறேன், நம்ம அப்படியே ராவை போட்டுட்டு 2 குறியீடு வந்து மேலே வந்து உயிரெழுத்து குறியீடு வந்து 2 வரும். இப்படி மேலே வந்து 2 கோடு வரும். அப்புறம் அதே மாதிரி கு ஐ கை கை, ஐ சை, ஐ ஷை. ஓகேங்களா? இது வந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ என்னென்னா, இப்போ இது எழுத்தை வந்து சேர்த்து பார்ப்போம். இது வந்து என்னது ஐ. இப்போ இந்த எழுத்து வந்து ச. ஓகேங்களா? இது வந்து அதாவது இஸ் ஆயிரும். இது வந்து ஏ. இப்போ இஸ் ஏ சே. அப்போ ஐ சே ஐ சே. ஐ சேனா வந்து சச் இல்லை இன் சச் எ மேனர், அதாவது இப்படியாக இவ்விதமாக அப்படி சொல்ல ஐ சே அப்படின்னு சொல்லல. ஐ சே ஐ சே. அடுத்தது இது வந்து இஸ்ஸு ஐ சை. இது இரு சைர். சைர்னா யாத்திரை இல்லைனா உலாவுதல். இங்கிலீஷில் சொல்லலாம் ஸ்ட்ரோல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் கு ஐ கை இர் கயிர். கயிர்னா எனிவே எப்படியாயினும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து கத்தக்காம்பு, அது ஒரு நாட்டு மருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன எழுத்துனா பார்த்தணும் சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? இப்போ ஃபஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ர, இது வந்து ர, இது வந்து ச, இது வந்து க, இது ஷ, இது ஏ. இந்த எழுத்து வந்து ஐ. இப்போ இது என்ன சொல்லுவாங்க, இது ர, இது இஸ், அப்போ ரஸ். இது ச, இது வந்து இரு, அப்போ சர். அப்புறம் இது வந்து ச ர இஸ் சரஸ். இந்த சாக்கு பதில் இது போடுவாங்க அவங்க, சரஸ். அது இது வந்து ர, இது வந்து க புள்ளி வச்ச எழுத்து வரும். ரக் ர இக். ரக்குனா கீப் வையின்னு அர்த்தம். அது வந்து க இஸ் கஸ். கஸ்னா வந்து வெட்டிவேர். அப்போ ஷ இர் ஷர். ஷர் அம்பு. ஓகேங்களா? ஷர்னா என்னது, அம்பு. ச இது வந்து ஐ, அப்புறம் சை. ஓகேங்களா? இந்த 2 குறி வந்து ஐ வரும். ஓகேங்களா? அப்போ சை இர் சைர். இது வந்து ஒத்த குறியீடு தான் வந்தது. அப்போனா வந்து ஏ. அப்போ இது வந்து ஷ் ஏ ஷே இர் ஷேர். ஷேர்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன சிங்கம் ஷேர். ஓகேங்களா? இது வந்து அதேமாதிரி ஷே, இது இக்கு ஷேக். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஏ, இது வந்து சே ஐ சே. இது வந்து ஒரு குறியீடு தான். அப்போ ஏ. அப்போ இது வந்து இஸ்ஸு ஏ இஸ்ஸே இரு. இது வந்து சேர். இது வந்து இந்த சாவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எழுத பார்த்து உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு இந்த சா போட்டுன்னு வர சே இரு சேர். இது வந்து பார்த்திங்கன்னா க, இது வந்து ஐ. அப்போ 2த்தையும் சேர்த்திங்கன்னா வந்து கை இர் கயிர். ஸோ இந்த மாதிரி இந்த எழுத்துக்களை வந்து நம்மளால் வந்து படிக்க முடிஞ்சதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்ம மீதியை வந்து செகண்ட் லெசனில் பார்க்கலாம்.